இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்று இந்திய நாட்டின் முழுமுதல் ஆட்சிமையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது கூறுரைத்து உறுதிகிறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் பல்லாவரம் சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக இந்து திராவிட மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் எம்எஸ் பாபு இந்த சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுகிறேன். இந்த பல்லாவரம் சட்டமன்ற மன்றமானது கடந்த தொடர்ந்து 20 ஆண்டுகளாக ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் ஊனமுற்றவர்களை போன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 108 திவ்ய தரிசனங்களில் ஒரு ஆலயமான திருநீர்மலை கோயிலினுடைய 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து எந்த கட்சி ஆட்சி போட்டுக்குதுன்னு தெரியல. ஆனால் 17 சர்வே நம்பரில் 3 சர்வே நம்பர் தான் இருக்குது. 15 சர்வே நம்பரை காணலை. ஆண்ட ஆட்சியாளர்கள் கடந்த காலங்களில் ஆண்டவர்கள் மொத்தத்தையும் வித்து சாப்பிட்டதாக தகவல்கள் இருக்கிறது. இதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தேர்தலிலே களம் காணுகின்றேன். அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தற்போது துணை மேயராக இருக்கக்கூடிய நபர் கடந்த காலத்திலே கவுன்சிலராக இருந்தார். ஒரு பதவி, அதை தவிர ஒரு பெருசாலாம் இல்லை. இந்தியாவிலே தொல்லியல் துறையை இந்த அரசு காப்பாற்றுகிறது. தொல்லியல் துறையினுடைய பாதி மலையை உடைச்சி வித்துட்டானுங்க. இப்போ அந்த பாதி மலையை விற்று சாப்பிட்டது மட்டுமல்லாமல் அந்த 1 ஏக்கர் மதிப்பில் உள்ள ஒரு கிரவுண்டு இன்றைக்கு 2 கோடி ரூபாய். அந்த 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் நிலத்தை வேலி போட்டு ஆக்கிரமித்து வச்சிருக்கிறானுங்க. நான் எங்களை போன்ற சமூக சேவகர்கள் இதற்காக குரல் கொடுத்த காரணத்தினால அங்கே வேலி போட்டு வச்சிருக்குது. இந்த இந்த இடங்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் இந்த தேர்தலில் களம் காண்றேன். எல்லா இடத்துலையும் இந்த தமிழகத்தில் கடந்த ஆட்சியாளர்கள் 160க்கும் மேற்பட்ட ஆலயங்களை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கின்றனர். இந்த ஆலயங்களை எல்லாம் காப்பதற்காக தான் இந்த இந்து திராவிட மக்கள் கட்சியில் நான் வேட்பாளராக களம் காணுகின்றேன். இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் கஞ்சா புழக்கம், அபின் புழக்கம், போதை மருந்து இந்த ஆட்சி தள்ளாடிட்டு இருக்கு. ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வரும்போது டாஸ்மார்க் மூடுவேன்னு சொன்னாங்க. டாஸ்மார்க் எல்லாம் அப்படியே செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த எலைட் பார் என்ற பார்கள் 10 இருந்தது, மெல்ல மெல்ல குறைப்பாங்க. இன்னைக்கு 200 எலைட் பார்கள் செயல்படுகின்றன. காலையில் தண்ணி அடிக்க போறவன் 24 மணி நேரம் சாராய கடையில் படுத்து கிடக்கிறான். சாராய கடையில் படுத்துக்கின்னு பில்லி அடிச்சு வெள்ளம் அடிக்கின்னு சாராய கடையிலே இருக்கிறான். இதையெல்லாம் இழுத்து மூட வேண்டும். எலைட் பாரை எல்லாம் இழுத்து மூட வேண்டும். மதுவை முழுவதுமாக ரத்து செய்வதற்கான அனைத்து ஆவணத்தையும் நாங்கள் செய்வோம். அதற்காக தான் தேர்தலில் போட்டிடுறோம். கடந்த காலங்களில் இந்த தமிழக ஆட்சியாளர்களை ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டால் கிடையாது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தில் படுகொலை, அதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்டோம், அனுமதி மறுப்பு. வயசுக்கு வந்துட்டு மாதவிடாய் வந்தான்னா நான் ஐயப்பன் கோயிலுக்கு போவேன்னா ஒரு பெண்மணி, அவளை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம், அனுமதி மறுப்பு. இந்த பச்சைமலை கோயிலில் சாமி கும்பிட போகணும், கார்த்திகை தீபம் ஏற்றணுன்னா அனுமதி மறுப்பு. திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு நாங்கள் நியாயம் கேட்டு போனால் கைது செய்வார், ரமேஷை உள்ள பண்ணுறான், அதற்கு எங்களுக்கு அனுமதி மறுப்பு.
திருப்பரங்குன்ற கோயிலை காப்பாற்றணும்னு சொல்லி வடமட கோயிலில் கிரிவலம் ஒரு டிஐஜி மதிப்பில் இல்லை ஒரு அதிகாரி பேசுகிறாரு. இந்த அரசு உங்களை கைது பண்ண சொல்லி உள்ள வைக்க சொல்கிறாங்கன்றாங்க. இதையெல்லாம் இந்த தமிழகத்தில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு பாடம் புகட்டணும். இந்த சட்டமன்றத்தை ஒரு நல்ல சட்டமன்றமாக எங்கள் மக்களுக்கு நிம்மதியாக வாழக்கூடிய சட்டம் ஒழுங்கெல்லாம் சீரழிஞ்சு போயிருக்குது, அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே களம் காண்கின்றேன். நான் வெற்றி பெற்றால் பல்லாவரம் சட்டமன்றத்திலே இந்து திராவிட மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக நான் வெற்றி பெற்றால் பல்லாவரம் சட்டமன்றத்தை அமைதி பூங்காவாக மாற்றி காட்டுவேன். இந்துக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வழிமுறையை நான் உருவாக்குவேன். இந்த திருநீர்மலை கோயிலினுடைய 1000 சொத்துக்கு 1000 கோடி சொத்தை ஆக்கிரமித்துள்ளனர். அதை மீட்டெடுத்து இந்த அரசாங்கத்திடம் ஒப்படைப்பேன். குடிகாரர்கள் எல்லாம் திருந்துவதற்காக இந்த டாஸ்மார்க்கெல்லாம் மூடுவதற்கான அனைத்து ஆவணத்தையும் செய்வேன் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். எனக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே பல்லாவரம் சட்டமன்ற தேர்தலிலே என் ரமேஷ் பாபுவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.